ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம பேபிகார்ன் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக. ஓகேங்களா? இதுக்கு தேவையானது வந்து பஜ்ஜி மிக்ஸும், கடலை மாவு அண்டு கரம் மசாலா, சால்ட்டு, இது மூணும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு, ஃபஸ்ட்டு பஜ்ஜி மிக்ஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கடலை மாவு சேம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இது கூட சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது வந்து லிக்யூடாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லிக்யூடாக இருந்ததுன்னா அந்த மாவு வந்து பட்டும் படாமல் இருக்கும். பேபிகார்னில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கலந்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம பண்ண போகிறது டீப் ஃப்ரை தான். அதிகமாக எண்ணெய் தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா அந்த மாவு வந்து வலிச்சுட்டு அப்புறமா கடாயில் போடணும். ஏன்னா அந்த மாவு வந்து நமக்கு ஜஸ்ட்டு லைட்டாக ஒட்டினா போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும். பஜ்ஜி மாதிரி இருக்காது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்தியும் கூட. ஜஸ்ட்டு ஒரு டொமேட்டோ சாஸ் தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு டொமேட்டோ சாஸ் இருந்தால் போதும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்குங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.